مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவிற்கு உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் புனிதமான இந்த குர்ஆனுடைய மாதத்திலே தராவை வித்ரை முடித்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமும் மிக்க மரியாதைக்குரிய எங்களின் ஆசிரிய பெருந்தகை நமது மஜ்லிஸினுடைய தகுதிமிக்க தலைமை இமாம் எங்களின் உஸ்தாத் அவர்களே, இன்னும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நம்முடைய பள்ளியில் தராவீகை அழகான முறையில் கேட்க அப்படியே அந்த கிராஅத்தில் நம்மை சொக்க வைக்கக்கூடிய அழகான குரல் வளத்தையும் ஓதும்போது சில நேரங்களில் நாம் நின்று தொழுது கொண்டிருப்போம். சில ஆயத்துகள் நம்முடைய உஸ்தாத் ஓதுவாங்க, நமக்கு தெரியாமையே கண்ணது தண்ணி ஊற்றும். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குரல் வளத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றலை வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட எங்களின் உஸ்தாத் எங்களுக்கு பிலாலியால் உஸ்தாதாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா 2 விதமான அவங்கக்கிட்ட குர்ஆனுடைய இல்மை ஆலிம் அந்த இல்மையும் கற்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவர்களோடு ஹிதுமத் செய்யக்கூடிய அவர்களோடு இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் கொடுத்தான். இதுபோல் அபிபுல்லா உஸ்தாதாக இருக்கட்டும், நம்முடைய ஆப்ஸா உஸ்தாவாக இருக்கட்டும், நம்ம ஒரு அளவுக்கு வந்திருக்கிறோன்னா அவங்கக்கிட்ட படித்த இல்மை விட அவர்களிடம் நாம் ஹிதுமத்து செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய அந்தஸ்துக்கு காரணம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் அவருடைய குரல் வளத்திற்கும் அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகம் ஆக்கிக்கொண்டே இருப்பானாக. அவர்களுக்கும் இன்னும் உலமாக்கள், இந்த மதனி மீலாது கமிட்டி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு முஃமின்களுக்கும் தாய்மார்களுக்கும்
எனது அருமை இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் என் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்டு பேசுறது கேட்குதா இல்லை கரகரன்னு இருக்கா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜஸாக்கல்லாஹு ஹைர். கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து கஷ்டமாக இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான ஒரு நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமதானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். ஆலிம்சா சொல்லுகின்ற பொழுது இதுபோல் நம்முடைய மஹல்லாவுடைய பையன் அப்படின்னாங்க. ஆலிம்சா இல்லைன்னா நம்ம கிடையாது. அதுதான் உதாரணம், அதுதான் நிதர்சன உண்மை. நமது மஹல்லா குரூப்பில் இப்போலாம் நம்ம பார்க்குறோம், நமது மஹல்லாவில் ஒவ்வொரு முறையும் மெசேஜ் பார்க்கும்போது இன்னாருடைய பிள்ளை ஆலிமாகிவிட்டார், இன்னாருடைய பிள்ளை ஆஃபீஸ் ஆகிவிட்டார், அவர் குர்ஆனை முடித்து விட்டார் அப்படின்னு மாதம் நம்ம மஹல்லாவுடைய விஷயத்தை நமது மஹல்லா குரூப்பில் நீங்களாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை ஹாஃபில்கள், எத்தனை ஆலிம்கள் நம்முடைய மஹல்லாவில் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் மிக பெரியவன். ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா மஹல்லாவில் நிறைய ஆலிம்களும் ஆஃபீஸ்களும் உருவாகி விடுவார்கள் போல இருக்கின்றது. அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக. ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை ஆலிம்கள் ஹாஃபீஸ்கள் உருவானாலும் அதனுடைய வித்து அபிவுல்லா ஆலிம்சாவை தான். சாதாரணமாக உட்காந்துருக்கிறாங்க. அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் நீடித்த ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹு தாலா வழங்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண விஷயம் இல்லை. குர்ஆன் என்பது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கின்றது குர்ஆன். குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய நபர், குர்ஆனை பற்றி பிடித்திருக்கக்கூடிய நபர் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. குர்ஆனுடைய மகத்துவம் நீங்கள் ஏராளமாக கேட்டிருப்பீர்கள். நாம் ஒரு சில விஷயங்களை குர்ஆனை பற்றியும், குர்ஆனுடைய வாசிப்பதற்குண்டான நன்மைகள் என்ன, சவாபுகள் என்ன, அந்த குர்ஆனை நாம் வாழ்வில் கொண்டு வந்தால் எத்தகைய மாற்றம் நமக்கு ஏற்படும் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது. மலக்குமார்களுக்கு கூட குர்ஆன் ஓதக்கூடிய அனுமதி கிடையாது, இல்லையா? ஹஸ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நசீப் கிடைத்தது. மலக்குமார்களுக்கு கூட குர்ஆன் ஓதக்க முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். மலக்குமார்களால் குர்ஆனை கேட்க மட்டும்தான் முடியும், ஓத முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளால் எந்த செயல் செய்ய முடியாதோ அந்த செயலை இன்னொருத்தவர் செய்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், இல்லையா? எப்படி அவங்க செய்கிறாங்க, போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்வத்தின் மிகுதியில் சென்று பார்ப்போம். அதுபோல ஹதீஸ்களில் வருகின்றது, குர்ஆன் ஓதுகின்ற நபரிடம், குர்ஆன் எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ அவரை நோக்கி மலக்குமார்கள் படையெடுத்து வருகிறார்களாம். அல்லாஹு அக்பர். குர்ஆன் ஓதுவங்கிட்ட மலக்குமார்கள் நெருங்குகிறார்கள். எவ்வளவு அழகா ஓதுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய கலாமாச்சே. அதை கேட்பதற்காக மலக்குமார்கள் நெருங்கி வருகின்றார்கள். அந்த அடியானை நெருங்குகிறார்கள், நெருங்குகிறார்கள், நெருங்குகிறார்கள். எந்த அளவிற்கு அந்த அடியானிடம் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நபரை நெருங்குகிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுபவருடைய உதடும் அந்த மலக்கினுடைய உதடும் நேருக்கு நேராக நெருங்குகின்றது, நெருங்குகின்றது. கிதாபுகளை எழுதுகின்றார்கள், மலக்குமார்கள் குர்ஆன் ஓதுபவருடைய உதட்டிலே முத்தம் கொடுக்கின்றார்கள் என்பதாக. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய நசீப் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மலக்குமார்கள் மட்டுமா முத்தமிடுகின்றார்கள்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முத்தமிட்டிருக்கின்றார்கள் குர்ஆன் ஓதுபவருடைய உதட்டில். குர்ஆன் ஓதுவருடைய உதட்டில் மலக்குமார்கள் மட்டுமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நபர்களுடைய உதட்டிலே முத்தமிட்ட அந்த சம்பவங்கள் ஏராளம் இங்கே இருக்கின்றது. மதீனாவிலே ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆசிம் கூஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மதீனாவில் குர்ஆனை தொழ வைக்கக்கூடியவர்களாகவும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மதீனாவிலே ஆசிம் அல் கூஃபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரி இருந்தாங்க, பெரிய காரி. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இப்படி எழுதுகின்றார்கள், அவங்க பேசுனா வாயிலிருந்து கஸ்தூரி வாசனை வருமா. அவங்க பேசுனா வாயிலிருந்து கஸ்தூரி வாசம் வீசுமா அப்படியே.
அவர்கள் வாயை திறந்தாலே என்ன வருமோ, வாய் அப்படி மணக்குமா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க போல, இந்த மவுத் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்களே, அது போல விஷயங்கள் எதுவும் சாப்பிடுவாங்க போல, அதனால தான் வாசனை வருது. இல்லை ஏலக்காவை சாப்பிட்டா கூட என்ன வரும், சில நேரங்களில் வாசனை வரும். ஆனால் அவங்க அப்படி எதுவுமே பயன்படுத்த கிடையாது. அப்போ ஒரு மாணவர் அவரை பின்தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார், உஸ்தாத் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் வாயில் இப்படி நறுமணம் வருது, நீங்கள் இலாச்சி போல விஷயத்தையும் சாப்பிட்றது கிடையாது, ஆனால் உங்கள் வாயில் இந்த மிஸ்க் என்றக்கூடிய வாசனை வந்து கொண்டே இருக்கின்றது, என்ன காரணம் சொல்லி போட்டு டார்ச்சர் பண்ணுறார். ஒரு கட்டத்தில் உஸ்தாத் சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க, சரிப்பா நான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லாத அப்படின்னா. என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீ யாருக்கிட்டையுமே அதை சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரி உஸ்தாத் நான் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது எனது கனவிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஆசிமே குர்ஆன் ஓதுங்க அப்படின்னாங்க. குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓதினேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மலக்குமார்கள் நெருங்கி வந்து உதட்டோடு உதட்டு வைத்து முத்தம் கொடுத்தார்களோ, அதுபோன்று என்னுடைய உதட்டிலும் கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். என்று அவர்கள் முத்தமிட்டார்களோ அன்றிலிருந்து நான் வாய் திறந்தாலே என்னுடைய வாயிலிருந்து கஸ்தூரி மனம் வீசுகின்றது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளோ மகத்துவமான விஷயத்தை நமக்கு முன்னாடி இப்போ ஓதி காமிச்சிருக்கிறாங்க. பல வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்று தெரியுமா, குர்ஆனை ஓதுவது மட்டும் இபாதத்து கிடையாது, குர்ஆனை பார்ப்பதும் இபாதத், குர்ஆனை கேட்பதும் இபாதத், குர்ஆனை ஓதி கொடுப்பதும் இபாதத், குர்ஆனை பற்றி விளக்குவதும் இபாதத், குர்ஆனை கேட்க வைப்பதும் இபாதத். பெரிய இபாதத் என்ன தெரியுமா, இதில் இருக்கிறதுலே பெரிய இபாதத் என்ன தெரியுமா, குர்ஆன் படி வாழ்வது பெரிய இபாதத். டாபிக் உள்ள வரும் நம்ம இப்போதான். குர்ஆன் வாசிப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்வியலுக்கும் குர்ஆன் என்பது தான். வாசிக்கிறவனுக்கே இவ்வளோ பெரிய மகத்துவமான அந்தஸ்து கிடைக்குதுன்னா, குர்ஆனை வாசிப்பவர்களுக்கு சாதாரண அந்தஸ்து கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பேர்? இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகான முறையில் குர்ஆனை ஓதுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, கஅபே சூரத்துல் பையினா ஓதுங்க அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? கஅபே நீங்கள் சூரத்துல் பையினாவை ஓதுங்க என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உங்களை சொல்கின்றான், நீங்கள் ஓதுங்கள் என்பதாக. அப்போ அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என் பேரை சொல்லி ஓத சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்னுடைய பெயரை, அல்லாஹ்வுடைய வாயில், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம்முடைய பெயர் வருகின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகத்துவமான அந்தஸ்து. இன்னைக்கு ஓதுகின்ற ஆபிதாக்கள், குர்ஆனை ஓதக்கூடிய ஹுஃபாதுகள் நமது மஹல்லாவிலே இத்தனை பேர் வராங்க. இத்தனை ஹுஃபாதுகள் உலமாக்கள் நம்முடைய மஹல்லாவில் ஏற்படுகின்றார்கள், கிடைக்கின்றார்கள். அவர்கள் மரணம் செய்து பல ஹுஃபால்கள் நம்முடைய மஹல்லாவுக்கு வராங்கன்னா, எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகின்றதோ அதே போன்று அந்த ஹுஃபாதுகள் மூலமாக, அந்த உலமாக்கள் மூலமாக நம்முடைய மஹல்லாவுக்கு கண்டிப்பாக பரக்கத் இருக்கின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, அதில் எந்த ஒரு மிகையுமே கிடையாது. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் சம்மானி, ஏன் பேர் சொன்னான் அல்லாஹ்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சம்மாக்க, ஆமாம் அல்லாஹ் தான் உங்கள் பெயரை சொன்னான், உங்கள் பெயரை சொல்லி சொன்னான், சூராவை ஓதுங்கள் என்பதாக. அல்லாஹு அக்பர். ஒரு மகத்துவமான குர்ஆன் இருக்கின்றது, அது சாதாரணது அல்ல. அல்லாஹ் நல்லடியார்கள், இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பேர் குர்ஆனை ஒரு பொடுபோக்காக கூட கற்றுக்க அப்படியே விட்டுடுறாங்க. குர்ஆனுடைய சிந்தனையே இல்லாமல் போயிடுச்சு. முழுக்க இன்டர்நெட்டுடைய கலாச்சாரம் வந்துடுச்சு, மொபைலுடைய கலாச்சாரம் வந்துடுச்சு. குர்ஆனில் ஓதுவதை பற்றியோ, குர்ஆனை சிந்திப்பதை பற்றியோ, குர்ஆனுடைய மகத்துவத்தை அறிவதை விட்டும் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பார்க்கணும், நம்முடைய மஹல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்னா, கிட்டத்தட்ட 20 உஃபாதுகள் நம்முடைய மஹல்லாவில் உருவாக்கி இருப்பாங்க. அல்லாஹ் இன்னும் அதிகமான உஃபாதுகளை நம்முடைய மஹல்லாவை உருவாக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாங்க. இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா, இங்கே உருவான பல உஃபாதுகள் 99% நம்ம கல்மண்டோ ஷாஃபியா மஸ்ஜித் மக்தபுல் ஓதுலே மாணவர்கள்.
எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க. நம்முடைய மஹல்லாவுக்கு எவ்வளோ பெருமை. இந்த மஹல்லாவில் உருவாகி இருக்கக்கூடிய பல உலமாக்கள் ஹுஃபாதுகள் நம்ம மதரசால நம்முடைய பள்ளிவாசலில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு எவ்வளோ செலவு செய்கிறீங்க இது செய்கிறீங்களே அந்த எல்லா சவாபுகளும் இந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெருமை நம்ம மஹல்லாக்கு. நம்ம பள்ளியில் நம்ம மதரசால நம்முடைய மக்தபுல ஓதிய பிள்ளைகள் இன்று குர்ஆனை மனனம் செய்து அதில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு பையன் 18 மாதத்தில் நம்ம மஹல்லாவில் சேர்ந்த ஒரு மாணவர் 18 மாதங்களில் நினைக்கின்றேன் குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார். 5th 6th நினைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அப்போ யாருக்கு பெருமை? நம்ம மஹல்லாவை பார்த்து அல்லாஹ் பெருமை கொள்வான். எவ்வளோ பெரிய அழகான மஹல்லாவாக இருக்கு. குர்ஆனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தராங்களே. அல்லாஹ்வுடைய கலாம் என்னுடைய கலாம் இருக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியம் தருகிறேன்னு சொல்லி இறைவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் அது மாபெரும் பாக்கியம் அல்லாஹ்வின் அடியார்கள். இப்படி குர்ஆனை ஓதுபவர்களுக்கு இறைவன் தருகின்ற அந்தஸ்து மகிமை மகத்துவம் ஏராளம் ஏராளம் ஏராளம். குர்ஆன் ஓதுபவருக்கு அப்படின்னு சொன்னால் குர்ஆனை வாழ்வியலாக கொண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் குர்ஆனாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய அந்த அந்தஸ்து எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எப்படி ஹஜ்ரத் 6666 ஆயத்திற்கு அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும்? ஒவ்வொரு ஆயத்தையுமா ஓதி 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 நம்ம பார்க்க முடியும். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, குர்ஆனை உன் புறக்கண்ணால் பார்த்தால் உங்களுக்கு வார்த்தைகள் தெரியும். என்ன சொல்லுவாங்க? குர்ஆனை புறக்கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு வார்த்தை தெரியும். குர்ஆனை அறிவு கண்ணால் பார்த்தால் குர்ஆனை அறிவு கண்ணால் பார்த்தால் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அதில் என்ன தெரியும்? உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். குர்ஆனை நீங்கள் அகக்கண்ணால் பார்த்தால் அதில் உங்களுக்கு அன்பு தெரியும் என்பதாக சொன்னார்கள். குர்ஆனை அகக்கண்ணால் நீங்கள் பார்த்தால் அதில் உங்களுக்கு அன்பு தெரியும். இன்னும் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ரூஹுடைய பார்வையில் பார்த்தால் குர்ஆனை நீங்கள் ரூஹுடைய பார்வையில் பார்த்தால் அதில் உங்களுக்கு அல்லாஹ் தெரிவான் என்பதாக ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னால் குர்ஆன் அதில் என்ன தெரிகின்றது? குர்ஆனுடைய வாழ்வு என்ன சொல்லுகின்றது? அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை யார் வாழ்ந்து காட்டினார்கள்? 6666 ஆயத்துகளை தன்னுடைய வாழ்க்கையாக பிராக்டிக்கலாக காமிச்சது யாரு? பிராக்டிக்கலாக காமிச்சது யாரு? நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நீங்கள் 6066 ஆயத்தை ஓதி அதில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதில் ஒன்றும் சிலது புரியும் சிலது புரியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை உங்களின் வாழ்வில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தான். ஏனென்று சொன்னால் குர்ஆன் கிதாபுல்லா இருக்கின்றது, அது தியரி. ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்களே அவர்கள் பிராக்டிக்கல். அவ்வளோதான். குர்ஆன் புக்காக இருக்குது, அது கிதாபுல்லா. அந்த கிதாபுல்லாவுடைய பிராக்டிக்கல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோதான். நாம் குர்ஆனை ஆராய்ந்து அதை படிச்சுக்கிட்டு அதனுடைய விளக்கத்தில் அறிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வாழவே முடியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பாவுடைய தஃப்சீரே கிட்டத்தட்ட பல ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு நான் எழுதுவேன் அப்படி சொன்னாங்களே. அப்போ நீங்கள் எப்போ பிஸ்மில்லாவுக்குரிய விளக்கத்தை அறிஞ்சு அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கராலாம் ரொம்ப பெரிய சூரா குர்ஆன்லேயே நீங்கள் எப்போ அதை படித்து புரிஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவீங்க? சிம்பிள் வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. வேற ஏதாச்சும் இருக்கா? உமர் நாயகம் சொன்னார்கள், பாக்கே ரொம்ப தஃப்சீர் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே பெரிய சூரா என்னது பசங்க? என்ன சூரா பெரிய சூரா? சூரத்துல் பக்கரா பெரிய சூரா. அது ஓதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் இல்லையா? அவ்வளோ பெரிய சூறா எப்போ நீங்கள் படித்து புரிஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி எப்படி வெற்றி பெற முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை வாழ்வில் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதும், அந்த வாழ்க்கை பார்த்தால் போதும். இங்கே இருப்பது கிதாபுல்லா தியரி, அங்கே இருப்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கல். அவ்வளோதான் முடிஞ்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மேன்மையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
எவ்வளவு அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றான், இன்னக லஅலா குல்கின் அதீம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மகத்துவமான ஒரு குணத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நீங்கள் மகத்துவமான ஒரு குணத்தில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அதீம் என்ற வார்த்தைக்கு ஒருத்தரை புகழ வேண்டும் என்று சொன்னால், ஒருத்தரை நாம் நல்லா புகழ்ந்து சொன்னோம் அப்படின்னா அரபிக்கில் அதீம் என்ற வார்த்தைக்கு அடுத்த ஒரு வார்த்தை கிடையாது அரபிக்கில் என்பதாக சொல்லுவார்கள். அங்கே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இப்பொழுது நம்மால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்க்க முடியவில்லை, கனவிலும் பல பேர் பார்த்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். ஆனால் பெரியார்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற பெரிய பெரிய ஞானிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் நேரில் காமித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தவங்க வந்தாங்க, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, அசருடைய நேரத்தில் பையத்து பெற்றார்கள். பையத்து பெற்று அன்று 20 உறங்குகிறார்கள். கனவிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓடோடி வருகின்றார்கள். தொழுகை முடிகின்றது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க, கௌசுல் நாயகம் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னப்பா பெரிய விஷயம், அங்கப்பா ரசூலுல்லாஹ் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த காலத்தில் இந்த சீதேவிகள்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காமிக்க இருந்தாங்க. நம்முடைய காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் பெரியார்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டுமா, அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நசீபு வேண்டுமா, இல்லை அவர்களை பார்ப்பதை போன்று உங்களுக்கு வேண்டுமா, இந்த குர்ஆனை பாருங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அதை பார்த்தால் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்பதாக பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹு அக்பர். இன்னைக்கெல்லாம் பாருங்கள், நம்மளாம் ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த முல்லா நஸ்ருதீனுடைய கதை மாதிரி தான் இல்லையா? முல்லா நஸ்ருதீனுடைய மனைவி சொன்னாங்க, போய் ஈரல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஈரல் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு போய் ஈரல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் முல்லா என்ன பண்ணார், போய் ஈரல் வாங்கிறதுக்காக போனார். அவர் போய் ஈரலை வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு சமைக்க தெரியாது. அவருக்கு இன்னைக்கு கூட சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரல் சமைக்கவே தெரியாது. நுரையெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மாலாம் இருந்தாங்கன்னா சூப்பராக சமைச்சிடுவாங்க. இந்த போட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த போட்டிலாம் இப்போ வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் போட்டி கூட சமைக்க தெரியாது. போட்டி இல்லாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதோடைய டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இப்போ அப்படி தான் இருக்குது. அது போல் நினைக்கிறேன் அவங்க மனைவி. அவங்க முல்லா நஸ்ருதீன் சொன்னாங்க, எனக்கு அந்த பார்ட்ஸை சாப்பிடணும் போல இருக்குது, நீங்கள் வாங்கிப்பாங்க சொல்லும்போது அவர் வாங்கிட்டாரு. ஆனால் சமைக்கக்கூடியது தெரியல. அவர் என்ன பண்ணார், இது என்னடா பெரிய தலைவலியாக போச்சு, அப்படியே அந்த மட்டன் விற்கிறவர்கிட்டே சொன்னார், எனக்கு சமைக்க தெரியாது, எப்படி ஆக்கணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னார், ஏன்பா நாளாக உனக்கு ஆக்கி தர மாட்டேன், நான் எப்படி ஆக்கணும் அந்த சமையல் குறிப்போனா எழுதி தரேன் அப்படின்னாராம். சமையல் குறிப்பை எழுதி தரேன் அப்படின்னாராம். அவரை என்ன பண்ணார், ஒரு கையில் பார்ட்ஸை எடுத்துக்கிட்டாரு, ஒரு கையில் சமையல் குறிப்பை எடுத்துகிட்டு போனார். ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கழுகு பார்த்துச்சு. ஆஹா, பெரிய ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கான்னு சொல்லி ஒரு கழுகு என்ன பண்ணிச்சு, அந்த நுரையில் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. இப்போ பக்கத்தில் சொல்லலாம் கேட்குறாங்க, ஏப்பா அவங்க வந்து இது எடுத்துகிட்டு போயிடுச்சப்பா, அந்த நுரையில் எடுத்துகிட்டு போயிடுச்சுப்பா சொல்லும்போது, அட பைத்தியக்கார கழுகு, நுரையதான எடுத்துகிட்டு போயிடுச்சு, சமையல் குறிப்பு என் கையில் தானே இருக்குது, அதனால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டுட்டான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வெற்றிக்காக, நிம்மதிக்காக, நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எதையோ தேடி ஓடுகின்றோம் அந்த குறிப்பை போன்று. ஆனால் நம்முடைய முழு வெற்றியும் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் இருக்கிறது என்பது நாம் உணராமல் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் குர்ஆனை அப்படியே வாழ்ந்தார்கள். குர்ஆனை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இதோ இருக்கிறது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டுமா, இதோ நமக்கு முன்னால் இருக்கின்றது குர்ஆன். அல்லாஹ் சொல்கின்றார், ரவுஃபுர் ரஹீம். தனக்கு சொல்லி அந்த ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக சொல்கின்றான். இந்த உலகத்திற்கே ரஹமத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய மென்மையான குணம் இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. எவ்வளவு இரக்க குணம் இருந்துச்சு.
எவ்வளவு பாசமான குணத்தை பெற்றிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபத்ஹு மக்காவிற்கு அந்த ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி மக்காவுடைய சாவி இருக்குல்ல, அது உஸ்மான் பின் தல்ஹா சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட இருக்கும் பொழுது ஹிஜ்ரத்துடைய சமயத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் இது போல் சாவி கொடுங்க, என்ன சாவி, காபத்துல்லாவுடைய சாவி கொடுங்க, நான் போய் உள்ளே தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னார், உஸ்மான் அதெல்லாம் தர முடியாது. என்னது, அதெல்லாம் தர முடியாது உங்களுக்கு. இல்லைப்பா, நான் ஹிஜ்ரத்துக்கு போயிடுவேன், எனக்கு கொடுப்பா, நான் உள்ளே போயிட்டு தொழுதுட்டு வந்துடுறேன். முடியவே முடியாதுன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இப்பொழுது எப்படி காட்சி இருக்கின்றதோ இந்த காட்சி அப்படியே மாறும் என்பதாக சொன்னார்கள். இன்று உன்னுடைய கையில் காபத்துல்லாவுடைய சாவி இருக்கின்றது, ஒரு சில நாட்கள் காலங்களுக்கு பிறகு அந்த காட்சி அப்படியே மாறும், அந்த சாவி என்னிடம் இருக்கும், நீ என்னிடம் அப்படியே அமைதியாக நின்று கொண்டிருப்பாய், இந்த காட்சி அப்படியே மாறும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை கேட்டு கூட அப்பெல்லாம் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அவர். அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னார். ஃபத்ஹு மக்கா ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் மக்கா முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து காபத்துல்லாக்குள்ளே போனோம், உஸ்மானை கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிட்றாங்க? அன்று ஒரு நாள் உள்ளே நுழைவதற்கு சாவி தராமல் தடுத்தார் அல்லவா, அவரை கூப்பிட்றாங்க. எங்கள் உஸ்மான், எங்கள் சாவி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அவர் பயந்த வண்ணத்தோடு வருகின்றார். அந்த காட்சி அப்படியே காட்டப்படுகின்றது. ஆஹா, நாம் அன்றைக்கி தராமல் போயிட்டோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் சொன்னார்களே இந்த காட்சி அப்படியே திருப்பி நடக்கும், என்கிட்ட சாவி இருக்குன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு என்ன ஆக போகுது நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்து வந்து கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்குள்ளே சென்று தொழுகின்றார்கள். தொழுதுட்டு வெளியே வருகின்ற நேரத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மனதிலெல்லாம் ஒரு சில ஓட்டங்கள் ஓடுகின்றது. இந்த காபத்துல்லாவுடைய சாவியை நம்ம கிட்ட தான் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்க? இந்த காபத்துல்லாவுடைய சாவியை நம்ம கிட்ட தான் கொடுப்பாங்க, அந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கும் என்று அனைவரும் தங்களுடைய மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வெளியில் வந்த பிறகு உஸ்மான் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? உஸ்மான் இங்கே வாப்பா அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்கின்றதா? அன்னைக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் செல்லும் பொழுது, நான் சாவி கேட்கும் பொழுது நீ தரவில்லை அல்லவா, இதே போன்று ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கின்றதா? ஆமாம் ரசூலுல்லாஹ், ஆம். அதே போன்று மாறுகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மேன்மையான குணம், எவ்வளவு ரஹமத்துல் ஆலமீன், எவ்வளவு மன்னிக்க குணமுடையவர்கள். சொன்னார்கள், உஸ்மான் இந்தா புடி காபத்துல்லாவுடைய சாவியை. என்ன சொன்னாங்க? இந்தாங்க பிடிங்க காபத்துல்லா சாவியை. இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு தான் சாவி கொடுப்பாங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழைய பகையை மறந்து, அந்த பழைய தப்புகளை எல்லாம் அவர் மன்னித்து என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை அவரிடம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் மட்டும் கிடையாது, கியாமத் நாள் வர வரைக்கும் உங்களுடைய வம்சாவளி தான் இந்த பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னாங்க? இந்த பொறுப்பு இன்னைக்கு கூட காபத்துல்லாவுடைய சாவி யாருடைய குடும்பத்துக்கிட்ட இருக்குன்னா அவருடைய குடும்பத்துக்கு தான் இன்னும் இருக்கு. எவ்வளவு இறக்க குணமான, எவ்வளவு மன்னிப்பு குணமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப ஏராளமான சம்பவம் இருக்கின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போன்றுதான் சஃப்வான் பின் உமையா என்று ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பின்னாடி இஸ்லாத்தில் ஏற்றுட்டாங்க. சஃப்வான் பின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு சொன்னால், இப்போலாம் வெப்பன் சப்ளை சொல்கிறாங்களா இல்லையா, ஆயுதத்தை விற்கக்கூடியவங்க. அந்த காலத்தில் கத்தி, போர் ஆயுதங்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார்கள். அவர் ரசூலுல்லாஹ் மேலே சில கோபங்கள் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, உமைர் பின் வஹப்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு, அவர் ரொம்ப ஏழையான ஒரு மனிதர்,
அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு கத்தியை கொடுக்குறாரு அவர்கிட்ட. ஒரு கத்தியை கொடுத்து அந்த கத்தியில் விஷத்தை தடவி கொடுக்குறாரு. இந்த சஃப்வான் பின் உமையா என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, உமை, இதில் விஷம் தடவி இருக்கிறேன். என்ன தடவி இருக்கிறேன்? விஷம் இருக்கின்றது. இந்த விஷம் எந்த அளவுக்கு பவர் சொன்னால், ஒரு மனிதரை இந்த கத்தியை வச்சு குத்துட்டீங்கன்னா இந்த விஷமே போதும், அவங்கள சாவடிச்சிடும் அப்படின்னு. இந்த விஷம் அவரை சாவடித்து விடும். இப்போ நான் என்ன செய்யணும்? அவரை பார்த்து சொல்கிறாரு சஃப்வான், உமைர், நீங்கள் இந்த கத்தியை வச்சு மதினாவுக்கு போகணும், மதினாவில் வாழ வேண்டும். மதினாவுக்கு மத்தியே வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது எப்பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேரிடுகின்ற நேரத்திலே இந்த கத்தியை வச்சு ஒரு குத்து குத்திருக்க போதும் அப்படின்றாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவங்களும் மதினாவுக்கு போகிறாங்க. போகும்போதே அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்றான், யார் ரசூலுல்லாஹ் இது போல் ஒருத்தன் வரான், பார்த்துக்குங்க, அவனை பிடிச்சிக்குங்க அப்படின்னு. அவர் நெருங்குகின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் பிடித்து விட்டார்கள். அப்போ விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஏன்பா இப்படி வந்த, ஏன் இவ்வாறு வந்தாய் செல்கின்ற பொழுது அந்த உமைர் பின் வஹப் சொன்னாங்க, இல்லை யார் ரசூலுல்லாஹ், என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இந்த சஃப்வான் என்ன சொன்னால், நீ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தி விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால தான் வந்தேன் அப்படி சொல்லும் பொழுது, கொலை செய்ய வந்த அவரையும் மன்னித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபதஹ் மக்கா திருப்பியும் ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வருகின்றார்கள். இந்த சஃப்வான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜித்தாக்கு ஓடி போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? ஜித்தாலேருந்து ஈரானுக்கு ஓடி போயிடுறாங்க. நாம் கொலை செய்கிறதுக்காக பிளான் போட்டோமே, இப்போ வராங்களே மக்காவுக்கு, நம்மளை கொலை செய்து விடுவார்களே, நமக்கு எதுவும் துன்பம் தந்து விடுவார்கள் என்று சொல்லி அவங்க எங்கேயோ ஓடி போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அந்த சஃப்வானை எப்படியோ தேடி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் மன்னிக்கின்றார்கள். அந்த மன்னிப்பின் மூலமாக அவர் இஸ்லாத்தை ஏற்கின்றார். எவ்வளவு அன்பான வாழ்க்கை பாருங்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தா புருஷன் பொண்டாட்டியை மன்னிக்கிறது கிடையாது, பெற்ற பிள்ளை தகப்பனை மன்னிப்பது கிடையாது, சொந்த அண்ணன் தம்பிகளை யாரும் மன்னிக்கிறது கிடையாது, பெற்ற பிள்ளைகளை அப்பா மன்னிக்கிறது கிடையாது. அவனெல்லாம் மன்னிக்க மாட்டான் ஹஸ்ரத், அவன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் தெரியுமா, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் ஹஸ்ரத், அவெல்லாம் உருப்படாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சின்ன சின்ன விஷயத்திற்கு, சின்ன சின்ன கோபத்திற்கு, சின்ன சின்ன பகைகளுக்கெல்லாம் நாம் மன்னிக்காமல் அவர்களை திட்டி, அவர்களுக்கு துரோகம் செய்து, அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து எப்படியாச்சும் இவனை நாசமாக்கினா, இவனை சும்மா விடக்கூடாதா, இவனோட வாழ்க்கையை ஒண்ணுமேலாம் ஆக்கணும்னு சொல்லி எவ்வளவு கோபத்தை காட்டிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆன் அப்படிப்பட்ட வாழ்க்கையா நமக்கு வாழ சொல்லி சொல்கின்றது? இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை முடிக்க இருக்கின்றேன். அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது, நேரத்தின் காரணமாக ஒரே ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லி, இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்விற்கு எவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் என்று நாம் பல சம்பவங்கள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வந்து ஆயிஷா அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்களே கேட்டாங்க. கேட்டுட்டு அப்புறம் கேட்டாங்க, ஆயிஷா அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. சரி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும் பொழுது, நபியினி அன் ஹுலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுலுக் எப்படி இருந்தது, நற்குணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார்கள் சொல்கின்றார், குணம் என்றால் வெறும் ஒரு பார்ட் தான் நினைக்காதீங்க, வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு கிடையாது. கேட்ட கேள்வியுடைய அர்த்தம் நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்போ கேரக்டர்னு ஒரு பகுதியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளி வச்சிடக்கூடாது. நபியினுடைய ஒட்டுமொத்த அசைவுகளும் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருந்தது என்ற கேள்விதான் என்பதாக பெரியார்கள் சொல்கின்றார்கள். கேட்ட கேள்வி ஒன்று, சொன்ன பதில் வேற. என்ன பதில் சொன்னாங்க? அப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்களாம், லஸ்த தக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓடுறது கிடையாது அப்படின்னாங்களாம். கேட்ட கேள்வி என்னது, நபியினுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னு. பதில் என்ன வருதுன்னா, நீங்கள் குர்ஆன் ஓதுனது இல்லையான்னு அவங்க திருப்பி கேள்வி கேட்குறாங்க, பதில் கூட சொல்லலை. இறுதியாக சொல்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, குலுக்குஹு அல் குர்ஆன் என்பதாக ஆயிஷா அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த குர்ஆனை முழுக்க முழுக்க வாழ்வில் வாழ்ந்து
நமக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து சென்றவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு மகத்துவமான வாழ்க்கையை நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கோபத்தையே பார்த்ததில்லை, பொறாமையை பார்த்ததில்லை, பிறருக்கு துன்பம் தர வேண்டிய ஒரு எண்ணத்தை பார்த்ததில்லை. எப்படிப்பட்ட ஒரு குணம் தெரியுமா? அந்த குணம் பிறர் நமக்கு கஷ்டம் தந்தாலும் இந்த ஹுலுக்கிலே 3 விதமாக பிரிப்பார்கள். ஹுல்கே ஹசன், ஹுல்கே கரீம், ஹுல்கே அதீம் என்பதாக. இந்த ஹுல்கே அதீம் எத்தகைய மகத்துவமானது என்று சொன்னால், நமக்கு தீங்கு செய்பவரை மன்னிப்பது கிடையாது, அவருக்கு நல்லுபகாரம் செய்வது. நமக்கு ஒருத்தன் கஷ்டம் தந்துட்டான், அவனை மன்னிப்பது கிடையாது, அவனுக்கு நல்லுபகாரம் செய்வது. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பைத்தியமானி அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு அவன் தீங்கு செஞ்சிருக்கிறான், உனக்கு அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு போய் நல்லது செய்யான். ஆனால் அதுதான் வாழ்வியல் நமக்கு காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாக இருந்து சொன்னாங்களே, நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யறானா அவனுக்கு மன்னிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அவனுக்கு மன்னிப்பை மட்டும் தராமல் அவனுக்கு இன்னும் நல்லது செய்யறது. அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கிராமத்து வாசி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, டக்குன்னு ஒரு நம்ம ரெஸ்ட் ரூம் போகக்கூடிய ஒரு இதாகிடுச்சு. பாத்ரூம் ரொம்ப அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசல்லையே என்ன பண்ணுறாங்க, யூரின் போயிடுறாங்க. பள்ளிவாசல்லையே போயிடறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே அருவருப்பாயிடுச்சு. அவரை போய் ஒரு மாதிரியாக பண்ணும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் போகட்டும் முழுமையாக என்பதாக சொன்னார். போயிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த மனிதரை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது பள்ளிவாசல், இது அல்லாஹ்வுடைய வீடு, இப்படி பண்ணக்கூடாது. ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போன்று அப்படியே சொல்லித்தராங்க. அந்த டீச்சிங்லேயே என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்படியே மயங்கிடுறார். இப்படிப்பட்ட ஒரு டீச்சரை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், அல்லாஹ்வுடைய வீட்டில் நான் அசுத்தம் செய்திருக்கின்றேன், என்னை போட்டு அடிக்கணும், ஏதாச்சும் திட்டணும். ஆனால் அவர் சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு டீச்சர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி துவா செய்கிறாரு. துவா செய்தது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வாகனத்தையும் ஏற்பாடு செய்கின்றார்கள். யாராச்சும் செய்வோமோ, நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் எச்ச துப்பிட்டான், நம்ம என்ன செய்வோம், என் வீட்டோட எச்ச துப்புற உன் மூஞ்ச ஒடிக்கிற போற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொந்தக்காரங்க கூட சாப்பிட்டுட்டே இருக்கும், டக்குன்னு வச்சு போட்டால் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஒரு இது அதவே இல்லை, தூக்கி அப்படி போடுறீங்களே, அப்படி ஹர்ட் ஆகிடும் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை எடுத்து சொல்லி அவருக்கு வாகன ஏற்பாடும் செய்கின்றார்கள். அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு. போயிட்டு அந்த சொந்த ஊரில் கூடிய கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை, அந்த வாழ்வியலை, அவர்கள் செய்த அந்த விஷயங்களின் நிகழ்ச்சியை சொல்கின்றார். சொல்லி ஒட்டுமொத்த 300 பேரையும் கூட்டு வந்து நபிகளுடைய கையை பிடித்து இஸ்லாத்திற்கு இருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஈமானை தழுவுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. முழுக்க குர்ஆன் தியரி என்று சொன்னால் இந்த வாழ்க்கை பிராக்டிக்கலாக இருந்தது. குர்ஆனை ஓதுபவர்களுக்கே அவ்வளவு மகத்துவம் என்று சொன்னால், குர்ஆனை தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸாக ஆக்கிய பெற்றோர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னால், அந்த குர்ஆனை நாம் வாழ்வில் அப்ளை செய்து அந்த குர்ஆனின் படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு எத்தகைய அந்தஸ்தை இறைவன் கொடுப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய வாழ்க்கையை நாம் ஃபாலோ செய்து அந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அத்தகைய வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.